ஒரு வாரத்துக்கு டைம் வாங்கிக்கிறது, ஒரு வேலையும் பண்ணுறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு சர்வீஸ் சென்டர் நான் வாழ்க்கையிலேயே பார்த்ததுலேயே பாருங்க. லேன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கேன், நான் கை எடுக்கிறேன், அப்படியே போனானே இது சேர்த்துருவோம். டாட்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குவாலிட்டி செக்லாம் பண்ணுறீங்களா இல்லையா? அதான் வேணாம், மேட் இன் இண்டியா டாட்டா அது எதுன்னு ஓவராக பேசி அவங்க எடுக்க வச்சுட்டு இப்போ எல்லாரும் மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கார் புதுசாக வாங்கியிருக்கேன். வாங்கி ஒரு 1500 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். வச்சு செஞ்சிருச்சு என்ன. ஸோ இது வந்து நம்மளை என்னென்ன லெவலில் செஞ்சுருக்குது. ஸோ இது வாங்கலாமா வேணாமா? தயவுசெய்து வாங்காதீங்க, வீடியோ பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு இது ஒரு 1500 கிலோமீட்டர் ஓட்டுனதுலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இதை வாங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போய் ஏன் இதை வாங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். லுக் வைஸ் பார்த்து எல்லாம் ஓகே, 5 ஸ்டார் ரேட்டிங் இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டோம். பட் இதில் நார்மலாக இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஸ்டியரிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு இந்த வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக எப்பவுமே ஸ்டியரிங் வந்து இல்லை லெஃப்ட்டில் அப்படியே தலையை சாய்ச்ச மாதிரியே போகும். பாருங்க, லேன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கேன், நான் கை எடுக்கிறேன், அப்படியே போனானே இது சேர்த்துருவோம். இதுதாங்க இவங்க ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரைட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அங்க பாருங்க, ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. ஏன் ஸ்டேரிங் இப்படி இருக்குது இந்த வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஹாரியர் அண்ட் நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா இதை சால்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கம்பெனியில் சொல்லி அவங்க வாயால் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. மவுண்ட் ரோட்டில் இருக்குல்ல, அங்கே தான் எடுத்தோம். சரி, அவங்களோட சர்வீஸ் அங்கே வந்து பக்கத்துலேயே இதில் இருக்குது, க்ரீன்ஸ் ரோட்டில் இருக்குது. வில்லேஜ் சைட்லலாம் ரொம்ப சின்னதாக ஒரு ஷோரூம் வச்சுருப்பாங்கல்ல, ஒரு 10 பேர் ஒரு 20 கார் உள்ளே வந்து ஒர்க் பண்ண முடியும், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே வெளியில் பார்த்தா அவ்வளோ கார் நிரம்பி வெளியில் நிற்கிது. அவங்களால சர்வீஸும் பண்ண முடியல. அங்கே உள்ளே கேட்டால் வந்து ஆள் இல்லை சார், லீவ் போட்டாங்க. இது எப்போ ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சர்வீஸ் கொடுத்தேன். ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாரம் ஆச்சு. சர்வீஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேரிங் ப்ராப்ளம் என்னங்க, வண்டி ஃபஸ்ட்டு வந்து ரைட்டில் போயிட்டு இருந்தது, திருப்பி என்னங்க ரைட்டில் போகுது, இது மாதிரி ஆகுது, எனக்கு பண்ணி கொடுங்க, சரியில்லை அப்படின்னா. அப்புறம் அவர் இல்லை சார், அது நார்மலாக எல்லா கார்லையும் அப்படி தான் இருக்கும், என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் ஓட்டி பாருங்கள் வாட்டி சொல்லி ஓட்ட சொல்லுங்கள். அப்புறம் அவர் வந்து சரி சார், இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், சரி இப்போ ஓட்டி பாருங்கள். இப்போ ஓட்டினா வந்து அப்படியே லெஃப்ட்டில் போகுது. ஃபஸ்ட் ரைட்டில் எப்படி போயிருந்தது, இப்போ லெஃப்ட்டில் போகுது. இப்போ இன்னும் ஒஸ்ட்டாக இருக்குது. பள்ளத்துலலாம் போட்டால் வந்து ஒரு மாதிரி ஸ்டேரிங் வந்து அதுவே இஷ்டத்துக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு இழுக்க ஆரம்பிக்குது. அவங்க திருப்பி கம்பெனியில் கேட்டதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ஹாரியரும் நெக்ஸான்லேயும் வந்து மோஸ்ட்டாக சில வண்டிகளில் வந்து இந்த மாதிரி ஃபால்ட் வருதுன்னா அப்போ அப்படியே ஓட்டணுமா? நாங்கள் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு இப்போ இப்படியே ஓட்ட சொல்கிறாங்களா, இல்லை என்ன தான் மைண்டில் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ரீப்ளேஸ்மெண்ட்னா அதை பற்றி பேசவே மாட்டுறாங்க. சரி, இவங்கள்ட்ட மெயில் போடுறேன் அப்படின்னா இல்லை சார் எடுத்துகிட்டு வாங்க பண்ணித்தரேன்ட்டு திருப்பி கூப்பிட்டாங்க. திருப்பி போனால் திருப்பி 4 நாள் வேஸ்ட்டு. அப்புறம் ஏங்க அந்த 4 நாள் என்னங்க பண்ணீங்கன்னா, எதுவுமே பண்ணல. ஏன்னா நம்ம வண்டி அட்டன் பண்ண நமக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து அட்டன் பண்ணி எழுதுவாங்கல்ல ஸ்லிப்பில், அவர் வந்து லீவ் போட்டாராம். அதனால எங்களுக்கு தெரியாது. என்ன பார்த்து பம்புற பணம் வாங்கிருக்கோம்ல, பம்மாம என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு வாரத்துக்கு டைம் வாங்கிக்கிறது, ஒரு வேலையும் பண்ணுறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு சர்வீஸ் சென்டர் நான் வாழ்க்கையிலேயே பார்த்ததுலேயே. சரி, இவனுங்க தான் அப்படி இருக்கானுங்கன்னு பார்த்தா, சரி இந்த வண்டி டாட்டாக்காக நம்ம அவ்வளோ பேசினோமே, சரி வண்டி அது நல்லா இருக்கான்னு பார்த்தா வண்டி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு பார்க்க தான் உங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அப்படியே கிட்ட போக அப்படியே அது அப்படியே மட்டமாகிடுது. இப்போ இந்த இடம் பாருங்கள், அந்த கார்னர் காட்டுங்க. இந்த டோர்லேருந்து அந்த பேடுக்கு வந்து ஒரு லைன் கரெக்டாக போகுது இல்லை? இப்போ பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள் தூக்கிட்டு இருக்கா, இந்த இடம் பாருங்கள் தூக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது இப்போ இந்த டோர் மூடினேன்னா என்ன ஆகுதுன்னா, நான் அழுத்தி நல்லா இழுத்து மூட வேண்டியதாக இருக்குது. அது ஏங்க அந்த மாதிரி இருக்குது, தூக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது தடுக்குதா, அதனால உள்ளே ஏதாவது போகலையா அப்படின்னா, இல்லை சார் அந்த வண்டியிலேயே இந்த ப்ராப்ளம் இருக்குது. எது கேட்டாலும் இந்த வண்டியில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது நீங்கள் இழுத்து தான் மூடணும், எல்லா டோரும் மூடி இருக்கிறதுனால அந்த ஆறு இதுன்றாங்க. சரி, நான் விண்டோ இறக்கிட்டு மூடி பார்த்தாலும் அப்படியே தான் இருக்குது. எப்படி பார்த்த போவாங்க, சும்மா அவங்களுக்கு வந்து அங்கேருந்து அனுப்பிச்சிடணும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது வண்டி நல்லா இருக்குது. அப்படியே கிட்ட போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நுணுக்கமான சில பாடி கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணியிருக்காங்க, ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணல. இங்கே ஒரு மாதிரி கேப் இருக்கா, அப்படியே திருப்பி இங்கே பெருசாகுது, சின்னதாவது, இங்கே ரொம்ப சின்னதாக போயிடுது. என்னடா டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க,
ஏன்னா இந்த சிஸ்டம் பாருங்கள், இதுவே நாம் 1500 கிலோமீட்டரில் எனக்கு இது வரைக்கும் 1500 வாட்டி ஹேங் ஆகிருக்கும். ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து மார்க்கெட்டில் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இது வந்து கொஞ்சம் லாகியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஹேங் ஆகிற செட்டுக்கு என்ன நல்ல ஸ்பீக்கர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து JBL போட்டிருக்காங்க. சவுண்ட்லாம் நல்லா தான் இருக்குது, சவுண்ட் நல்லா கேட்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் ஹைவே போகிறீங்க, ஒரு 1 ஹவர் பாட்டு ஓடுதுன்னா திடீர்னு வந்து ஹேங் ஆகிடும். இதில் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகாது. நான் வண்டியை ரோட்டில் நிறுத்திட்டு வண்டி ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து திருப்பி போட்டு ஆன் பண்ணால் தான் இவர் ஆன் ஆகாது. ஏர் பியூரிஃபையர் இருக்குது உள்ளே. ஸோ உங்களுக்கு உள்ள ஏர் என்ன குவாலிட்டியில் இருக்குது அந்த மாதிரி 1-2 ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது. வந்து ரெக்வஸ்ட் சென்சார் சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் பாக்கெட்டில் கீ வச்சுருக்கீங்க, எனக்கு எடுத்து அன்லாக் பண்ண முடியாது, கையில் எதுவும் இருக்கலாம், இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கார் அன்லாக் ஆகிடும். இதுதான் அந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் ஒரு ஆப்ஷன். வென்டிலேட்டட் சீட்ஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு வண்டியில் சீட்லேருந்து ஏசி காற்று வரும். ஆக்சுவலாக ஸ்பீட் இப்போ 1, 2, 3 அமுக்குறீங்கன்னா 3த்துல ப்ளூ லைட் எரியும். ஸோ லெவல் 3ல் வேலை செய்யும். இது இந்த பக்கம் இருக்கவங்க பார்த்து பண்ணிப்பாங்க. இப்போ அந்த சைடில் நாங்கள் டிரைவர் ஓட்டுறோன்னா, இப்போ அது எப்படி அந்த சைடில் பார்த்து அது எந்த லைட்டில் இருக்குது, எதில் எந்த லெவலில் இருக்குன்னு அதெல்லாம் பார்த்து அமுக்க முடியும். இந்த ஒரு பட்டன் இங்கே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதான் வச்சும் யூஸ் பண்ணுற கஷ்டமாக கொடுக்குற ஒரே ஆட்கள் நீங்கள் தான். ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் இல்லை. ஆக்சுவலாக வீட்டில் வந்து வேறு ஏதாவது ப்ரீமியம் கார்ஸ் இல்லை BMW அது மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. அதான் வேணாம், மேட் இன் இண்டியா, டாட்டா அது எதுன்னு ஓவராக பேசி அவங்க எடுக்க வச்சுட்டு இப்போ எல்லோரும் மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. இது இப்போ 26-27 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள். இதுவும் இந்த மாடல் ஏன் எடுத்தேன்னா, இது வந்து ஜெட் எடிஷன் சொல்லிட்டு அப்போ தான் புதுசாக வந்துச்சு. வண்டியும் இது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியடு அது இதுன்னு ஓவராக பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இல்லை ஜெட் எடிஷன் உங்களுக்கு சீக்கிரமாக தரேன் அப்படின்னு சொல்லி 1 வீக் or 10 டேஸ்லேயே கொடுத்துட்டாங்க. சரி இதையே ஸ்பெசிஃபிக்காக இதை எடுத்தேன்னா, ஹாரியரில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் தான் ஃபஸ்ட்டு 4 வீல்லையும் டிஸ்க் பிரேக் வருது. ஸோ இது வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க கார் கவரு. இது வந்து அந்த அதார் லைட், வண்டி ஏதாச்சும் நின்றுச்சுன்னா அந்த ரிஃப்ளெக்டர் போட்டு வைப்பாங்கல்ல அந்த லைட்ஸு. இல்லை ஒன்றும் இல்லை, தனியாக தான் இருக்குது. இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த காற்றடிக்கிற மிஷின் கொடுப்பாங்க. இதுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது பஞ்சர் ஏதாவது எமர்ஜென்சினா நீங்களே பஞ்சர் போட்டுக்கலாம், இல்லை காற்று அடிச்சுட்டு போகலாம். ஸோ இதில் வருங்க, இங்கே ஒரு தனியாக சப்வூஃபர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பின்னாடி JBL. இருங்க, டோலை கட்டிட்டு போவோம். ரோடும் நல்லா இல்லை, டோல் மட்டும் வாங்கிக்கிறீங்க. வண்டி பாரு எப்படி ஆடுது. இதுவும் எலக்ட்ரானிக் பிரேக், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் எங்கேஜ் ஆகிடுது. ஆட்டோ ஹோல்ட் இருக்குது. இப்போ சிக்னலில் நிற்கிறீங்கன்னா நீங்கள் பிரேக் அமுக்கிட்டே நிற்க தேவையில்ல. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வண்டி 0 ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் எங்கேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து வண்டி ரிலீஸ் ஆகி மூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக இது BMR அண்ட் மெர்சிடிஸில் வந்து முன்னாடி வந்துச்சு இந்த ஃபீச்சரு. இது வந்து இப்போ இங்கே எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜரும் இருக்குது. ஓகேங்களா? இது உள்ள வந்து நம்ம ஃபோனை வந்து போடணுமா பார்த்துக்கோங்கப்பா. கேமரா வச்சு எடுக்கவே இதில் இடம் இல்லை. இதில் வந்து ஃபோன் வேறு பார்ப்போம். இருங்க, 14 Pro Max போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. ஒரு விஷயம் இருக்குது, ஏன்னா சார்ஜ் ஆக மாட்டேங்குது. தெரியல, ஐஃபோன் போட்டால் சார்ஜ் ஆகணும், ஆக மாட்டேங்குது. திருப்பி போட்டு பார்ப்போம். பின்னாடி மட்டும்தான் சென்சார்ஸ் இருக்கும். தப்பி தவறி ஷோரூமில் போய் எனக்கு முன்னாடி சென்சார் வேணும்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அதுக்கு வந்து இங்கே கட் பண்ணி கேவலமாக ஒரு சுவிட்ச் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அது அந்த சுவிட்ச் தான் அந்த சுவிட்ச். அண்ட் இது வந்து ஆளே இல்லை ஃப்ரண்ட்டில், சும்மா கத்துது. எதுக்கு கத்துதுன்னு அதுக்கும் தெரில, எனக்கும் தெரில. நான் ஒரு வாட்டி என்னடா ஏதோ இருக்கும்னு நினச்சிட்டு இறங்கி போய் முன்னாடி போய் பார்த்தா எதுவுமே இல்லை. கேவலமான ஒரு சிஸ்டம் அது. அதையும் நீங்கள் ஷோரூமில் தயவுசெய்து போட்டுறாதீங்க. ஏன் எடுத்த அப்படின்ற மாதிரி ஆகிட்டானுங்க. எடுத்தல வாங்கு அப்படின்னு மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் நான் பார்த்ததே கிடையாது. எவனுமே அங்கே வந்து பாடி ஷாப்பில் வேறு ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காரு. நாங்கள் ஃபஸ்ட்டு வரோம் வண்டி கொடுக்கும்போது. அவர் வந்து ப்ரெஷர் தாங்காமல் எல்லாரையும் எடுத்துட்டாங்க பழைய ஆள். அதனால் என்னாலேயும் முடியாது, ஒரே கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் பண்ணிருக்காரு. புதுசாக ஒருத்தரை போட்டிருக்காரு. அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, ஏங்க ஆமாங்க இவங்க இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்டும் வந்து என் மேலே இது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் இன்றைக்கி தான் வந்தேன். ஆனால் இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. ஒருத்தர் வரலன்னா இன்னொரு இடத்துல இன்னொருத்தரை சப்ஸ்டியூட் போட்டு டக்குன்னு முடிக்கணும்ல. ஒரு விஷயம் இருக்கு. கேமரா ரோலுக்காக ஒரு 4 வாட்டி அமுக்கி தூக்கின்னு இருந்தேன். இப்போது திருப்பி அமுக்கிறேன், வரவே மாட்டேங்குது. ஏய் வெளில திரும்படா. ஐயா ரைட்டு வீடியோ எடுக்கும் போதே ஒரு ஐட்டம் அவுட்டு. 1989 தான் ஓடிடுது.
ஒரு உள்ள இது இப்படி ஆட்டுறேன், உள்ளே ஏதாவது ஆடுதா பாருங்க. ஒரு வண்டி வீல் மூமெண்ட்டே கிடையாது போல் இவ்வளோ தூரத்துக்கு. இதெல்லாம் ஒன்றும் குறைச்சது இல்லை. ஸோ அதோட பேக் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி நீங்கள் டோர் திறந்து கீழே இருக்கீங்க, ஏன்னா பின்னாடி வர வண்டிக்கு மாதிரி டோர் திறந்து நைட் டைமில் இண்டிகேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் அப்புறம் கீழே ரொம்ப டார்க்காக இருக்கும்போது கீழே பள்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுலேயும் லைட் அடித்து உங்களுக்கு ஒரு இது கொடுக்கும். நான் அப்படியும் ஒரு 5-10 இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்குமே இவ்வளோ இன்னும் கேப் இருக்குது. அண்ட் எனக்கு ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏசி வென்ஸ் வருது. அடுப்பாங்க நான் நடுவில் இல்லையா, அப்போ சைடில் மட்டும்தானா, இங்கே இல்லை. யூஎஸ்பி டைப் சியும் அப்புறம் நார்மல் யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. அதில் ஜேபிஎல் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. பேட்ஜ் இஷ்டத்துக்கு ஸ்பீக்கர் மாதிரி ஆடுது. டோர்லாம் நல்லா சாலிடாக ஹெவியாக இருக்குது. பாருங்கள் டோரில் எவ்வளோ பெரிய வாட்டர் பாட்டில் வைக்கலாம். பெரிய ஃபோனே இதில் பார்த்துது சூப்பராக. இவ்வளோ பண்ணி என்ன பிரயோஜனம், ஸ்டேரிங் ஒழுங்காக இருக்கணும்ல. ஒரு ஆட்டோமேட்டிக் ஓவர்டேக். முன்னாடி வண்டி இருக்கனால அப்படியே லெஃப்ட்டில் போகும். லைட்டாக தான் எடுக்கிறேன். எல்லாம் வண்டி போகிறோம்னா ரைட்டு. என்னடா இப்போ டேய் இவ்வளோ கத்தி இவ்வளோ இது பண்ணி 3 வாட்டி உள்ளே போயிருக்கு வண்டி. 3 வாரம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த கோல்டு ஃபினிஷில் வருது. அப்புறம் இதெல்லாம் அந்த மோடு உங்களுக்கு, இது வந்து நார்மல் மோடு, இது வந்து அதுவே சொல்கிறாரு பாருங்க. Wet mode activated. City drive mode activated. Sport drive mode activated. இது ஆஃப் ரோடிங் மோடு வேறு. இதெல்லாம் எது கொடுத்துருக்காங்கன்னே தெரில. கொஞ்சம் வெட்லேயும் மட்டுலேயும், ரொம்ப மட்டு பீச் மட்லெலாம் விட்டிங்கன்னா இறங்கிடும். கால் லாக்ஸு இது உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா செட் பண்ணி வச்சுக்கலாம். ஹோம் மெனு சிஸ்டம் தான் கொஞ்சம் தொங்குது. இதெல்லாம் குவாலிட்டியாகவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. இதில் வந்து பேனராமிக் சன்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2nd row வரைக்கும் போகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து ஸ்மோக்கர்ஸ் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இப்போ இங்கேயும் விண்டோ லைட்டாக இறக்கிட்டு வச்சிங்கன்னா இங்கேருந்து காற்று இப்படி வந்து அப்படி சர்க்குலேட் ஆகும். ஸ்மோக்கர்ஸ் பேக்கேஜ் இது பரவாயில்ல, நல்லா பெருசாக ஓப்பன் ஆகுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது பரவாயில்ல. இந்த இடம் வந்து நல்லா சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க. கை வச்சா உள்ளே போகுது. இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு. இது என்னன்னா இது நிறைய இந்த மாதிரி ஷைனிங் கொடுத்ததுனால இது நிறைய அழுக்காகும், ஸ்க்ராட்ச் பயங்கரமாகும். நான் இதில் வந்து பிபிஎஃப் ஒட்டியிருக்கேன். நம்ம ஆளுங்களும் ரொம்ப அழகாக அதை கட் பண்ணி கேவலமாக ஒட்டியிருக்காங்க பாருங்கள். ஏசி போட்டிங்க திருப்பி விட்டிங்கன்னா இது உள்ளேயும் கூல் ஆகும். ஸோ இங்கே இந்த மாதிரி சாக்லேட்ஸோ உருகக்கூடிய ஐட்டம்லாம் நீங்கள் இதில் வைக்கலாம். 12 volt சாக்கெட் இருக்குது, இது இருக்குது, கார் சார்ஜ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு நார்மல் யூஎஸ்பி டைப் சி யூஎஸ்பி இருக்குது. அது இந்த வண்டி எப்படின்னா அது வந்து கம்பெனியே மொத்தமாக டெமாலிஷ் பண்ணிடுறாங்க. கேட்டது வந்து சார் ஹாரியரில் வந்து அப்படி தான் இருக்கும் ஸ்டேரிங். எந்த வண்டிக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஒன்று லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ அந்த தலையை திருப்புற மாதிரியே சாஞ்சே இருக்கும். அது வந்து நீங்கள் நார்மலாக போய் சும்மா ஒரு ஹாரியர் வச்சுருக்கவங்க யார்ட்டையாவது சும்மா கேட்பாங்க ஏங்க அப்படி இருக்குன்னா அவங்க வந்து அது அப்படி தான் சரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து இல்லை சார் அது ப்ராப்ளம் இருக்குது, ரெக்டிஃபை பண்ணுவோம், இல்லை ரெக்டிஃபை பண்ணலாம், இல்லை மாற்ற முடியும், அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டே பிரேக் பண்ணிடுறாங்க. நம்ம சரி இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி வச்சு ஒரு 50,000-60,000 தான் பரவாயில்ல, அந்த ஸ்டீரிங் பாக்ஸ் இல்லை ரேக்கோ மாற்றிடலாம், ஒரு 1 lakh இருந்தால் கூட மாற்றிடலாம் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சா கூட அதுக்குமே ஒரு கேட்ட போட்டுறாங்க. அந்த வண்டி அவ்வளோதான் சார், அது வந்து ஸ்டேரிங் இப்படின்னா இப்படி தான், அது எதுவும் பண்ண முடியாது. டாட்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, குவாலிட்டி செக்லாம் பண்ணுறீங்களா இல்லையா? ஹையஸ்ட் செல்லிங் ஈவிலாம் வேறு பண்ணுறீங்க. நெக்ஸான்லேயே இதே கம்ப்ளைண்ட் இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த வண்டிக்கு ப்ரீமியம் வேறு நான் 6 மாதம் வெயிட் பண்ணி 4 மாதம் வெயிட் பண்ணி எடுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய வண்டி கிடையாது. நீங்கள் அது வேறு ஏதாவது வண்டி வாங்கிட்டு போயிடலாம். லாக் நல்லா செம்ம ஹெவியாக இருக்கும், ஒர்க் அவுட்டே பண்ணலாம். ஓரளவுக்கு நாய்ஸியாக தான் இருக்குது, கரக்கரன்னு தான் இருக்குது. அதுங்க எவ்வளோ வைப்ரேஷன். இந்த இன்ஜினும் வந்து ஃபியட் கிட்ட தான் சோர்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. 170 bhp இன்ஜினு, 2 liter. ட்ராபேக் நல்லா டீசெண்டாக இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப எதுவும் சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்குது. பானட் எப்படியா மூவ்னிங்கன்னா ஹெவி பானட்ஸ்லாம் மேலேருந்தே விட்டுறாதீங்க. நல்லா இவ்வளோ வச்சுக்கோங்க. ஒரு 6 அடி கேப் இருந்தால் போகும், பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். ஒரு R&D கூட பண்ண மாட்டீங்க ஒழுங்காக. இதுக்கு முன்னாடி எடிஷன் வண்டி ஓட்டியிருக்கேன், என் மாமா வச்சுருக்காங்க ஆக்சுவலாக, டார்க் எடிஷன் சொல்லிட்டு. அது நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்டேரிங் பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே தெரியல.
ஒரு நல்லா இருந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நோண்டி அதை ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன பண்ணீங்கன்னு தெரில. இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா முடியாது? இது வந்து நான் இப்போ டாட்டாக்கு மெயில் போடணுமா இல்லை யாருக்கு மெயில் போடணும்? சர்வீஸ் பிரச்சனையா இல்லை யார் ஹேண்டில் பண்ணணும்? எனக்கு சர்வீஸ்லலாம் வந்து அதுவும் எனக்கு டஃப்பே டாட்டா சர்வீஸில் வந்து சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. இது மாதிரி வாழ்க்கையில் எனக்கு கேவலமான சர்வீஸ் சென்டர் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. மை பெஸ்ட் கிளைண்ட். பட் 25-26 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா 4-5 வாட்டி யோசிச்சுட்டு நல்லா ஓட்டி பார்த்துட்டு எடுங்க. இதெல்லாம் ஆடுது. பூராத்தையும் அக்கா பசியில போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டு 15,000.